இனி நான் ஒரு சூப்பரான ஈஸியான இன்ஸ்டன்ட் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், 10 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொம்பு 2 கொம்பு எடுத்துருக்கேன், லவங்கம் வந்து ஒரு 4-5 லவங்கம், பட்டை 2 பட்டை, ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய், இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு எடுத்துட்டு இதில் வந்து முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் வந்து கசகசா வச்சுருக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருள், அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், முந்திரி, இஞ்சி எல்லாமே, புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி காய்கறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சும்மா சும்மா ஒரு 4-5 இருந்து எடுத்துருந்தா போதும். இது அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால், இதெல்லாம் இந்த பொருள்லாம் நம்ம எல்லாமே அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். வச்சுருக்கேன், அடுத்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் நெய் விட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுமே காயட்டும், எண்ணெயும் நெய்யும் காயட்டும். நெய் காய்ஞ்சிட்டு நான் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா பொரியட்டும். இப்போ இதோட கூட வெங்காயத்தை சேர்த்துட்டுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு போட்டுருவோம். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும். காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து புதிதாக பேஸ்ட் சேர்த்துப்போம். இது வந்து இதை அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நம்ம புதினா பேஸ்ட் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருங்க. நார்மல் சாப்பாடு அரிசி தான் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். நம்ம இப்போ அரிசியை போட்டுட்டேன். அது மாதிரி தேங்காய் பால் வந்து அரிசி போட கையோட அரிசி வச்ச தேங்காய் பாலை நான் இதில் சேர்த்துன்றேன். நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கொட்டிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது வாசனைக்காக தான். அடி பிடிக்காது, நல்லா கலரி விட்டுக்கலாம். அரிசிலாம் போய் தங்காது. இப்போ வந்து நான் ஒரே ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்கிறேன். இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான். இது மேலாப்புல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நான் நம்ம நெய்யெல்லாம் விட்டுருக்கோம். நல்லா போட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு நல்லா 2 விசில் விட்டு எடுக்கணும். நான் குக்கரை மூடிட்டேன். 2 விசில் விட்ட பிறகு புலாவ் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் புலாவ் ரெடியாக எடுத்து இந்த ரெசிபி வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தா, அது மாதிரி நானும் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இது தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் எடுத்தா ஏதாவது சிப்ஸ் வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பேபி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.